Hello everyone, இந்த Zoom tutorல உங்களுக்கு சொல்லித் தரப்போறது என்ன மாதிரி நீங்க sign in பண்ணி ஒரு மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ற அந்த மாதிரி தான். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தா தெரியும் Zoomோட பர்பஸஸ் என்னது, Zoom கிளாஸ் என்ன மாதிரி செய்யலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன மாதிரி நாங்கள் Zoom அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது சம்மந்தமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை போயிட்டு வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு சைன்இன் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி மற்றவங்களுக்கு கிளாஸ் கொடுக்கலாம், உங்களோட இன்விடேஷன் என்ன மாதிரி சென்ட் பண்ணுறது, ஐடி என்ன, லிங்க் என்னது, மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணுற அப்படின்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். என்னோட அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன மாதிரி கிளாஸ் எடுக்கலாம், என்ன மாதிரி மீட்டிங் வந்து கொடுக்கலாம்ன்றது என்னோட அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுங்க. ஓகே, திஸ் இஸ் மை மெயில் ஐடி. நீங்கள் வந்துட்டு இதில் கூகுள் மூலம் நீங்கள் வந்து சைன்இன் பண்ண கொள்ளலாம், ஒரு எல்ஸ் ஃபேஸ்புக் மூலம் சைன்இன் பண்ண கொள்ளலாம். நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் ஒரு Zoom அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸ் நீங்கள் வந்து போய் வாட்ச் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த பாஸ்வேர்ட், ஸோ கிளிக் ஆன் சைன் இன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்குது. ஹோமில் பேசிக்கான ஜாயின் பண்ணுற, நியூ மீட்டிங், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற, ஷெட்யூல் பண்ணுற இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இதில் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணுற இந்த மாதிரின்னு பார்ப்போம். ஸோ கிளிக் ஆன் ஷெட்யூல். ஓகே, இதில் வந்துட்டு டாபிக், இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரேட் 11 ஸ்டூடெண்ட் ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு பெஸ்கால் படிப்பிக்க போகிறீங்கன்னு வைப்போம். ஸோ கிரேட் 11 பெஸ்கால்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு டாபிக் ஒன்று கொடுங்க. ஸோ இதில் வந்துட்டு நாங்கள் வந்து கேமல் கேசஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு நீங்கள் ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் டைம் ஆல்சோ ஹியர் யூ கேன் சூஸ். தென் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் வந்து 45 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே என்ன சொன்னால் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ண வேண்டி வரும். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து நீங்கள் பர்சனல் மீட்டிங் வந்து எந்த ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், ஒரேல்ஸ் நீங்கள் வந்து என்ட்ரேட் ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்துட்டு அதுவாகவே ஒரு ஐடி க்ரியேட் பண்ண நீங்கள் வந்து எல்லாம் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்து நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் வந்து கொடுக்கலாம். ஓகே, தென் இதில் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ரூம் என்னென்னா வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து அக்செப்ட் பண்ண வரைக்கும் அவங்க வந்து வெயிட்டிங் ரூமில் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள வந்துட்டு இது யாருன்னு பார்த்துட்டு ஓகே என்று சொன்னால் நீங்கள் வந்து அட்மிட் பண்ணிக்கொள்ள இயலும். தென் வீடியோ பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்துட்டு வீடியோ வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால அண்ட் ஃபார் ஹாஸ்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆல்சோக்கும் வந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம், தேவையான நேரம் வந்து நாங்கள் வந்து ஆன் பண்ணி வைக்கலாம். தென் கலண்டர் பார்த்தீங்கன்னா அந்த டைம் அலர்ட் வந்து எந்த கலண்டர் மூலம் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க, ரிமைண்ட் பண்ண போகிறீங்க. நான் அவுட்லுக், கூகுள் கேலண்டர் அண்ட் அதர் கேலண்டர்ஸ், நான் இதில் வந்துட்டு கூகுள் கேலண்டர் அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் டு ஜாயின் எனி டைம். ஸோ என்ன டைம் வந்து பார்ட்டிசிபென்ட் எல்லாம் பண்ண போகிறீங்களா நான் வந்துட்டு இதில் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி மியூட் பார்ட்டிசிபென்ட்ஸ் upon entry ஏன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு மியூட் பண்ண போகிறீங்களான்னா நீங்கள் வந்து அதை நினைக்கலாம். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கலி ரெக்கார்ட் மீட்டிங் வந்து லோக்கல் கம்ப்யூட்டர். ஸோ இப்படியான ஆப்ஷன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லோ பண்ண போகிறீங்கன்னா செக் பண்ணி விடலாம். தென் கிளிக் ஆன் சர்வ். ஓகே, தென் கோ டு த மீட்டிங்ஸ். தென் இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிருக்குது மீட்டிங் ஐடியோட. ஓகே, இது அவங்களோட மீட்டிங் ஐடி. ஸோ இது வந்து நீங்கள் வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் கொடுத்த ஏதாவது செட்டிங் வந்து எடிட் பண்ணணும், டைம் சேஞ்ச் பண்ணணும் அல்லது பாஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் எடிட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மீட்டிங் உங்களுக்கு வேணாம்னு சொன்னால் டிலீட் பண்ணலாம். தென் அடுத்து பார்ப்போம், இந்த இன்விடேஷனை என்ன மாதிரி உங்களோட யூசர்ஸ், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது எம்ப்ளாயிஸுக்கு சென்ட் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு காப்பி இன்விடேஷன். ஓகே, ஸோ காப்பி இன்விடேஷன் கொடுத்துட்டு இதில் பார்த்தா நான் ஒரு நோட் பேட் ஒன்றில் பேஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பாருங்கள் ஜாயின் Zoom மீட்டிங்னு சொல்லியிருக்கு. இந்த லிங்க் கொடுத்தும் அந்த யூசர்ஸ் வந்து என்டர் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து இந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தும் வந்துட்டு என்டர் பண்ணலாம். ஒரு யூசர் வந்து Zoom மீட்டிங் என்ன மாதிரி அட்டன் பண்ணலாம்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதில் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது, நீங்கள் அதையும் வந்து கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுவேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் கொடுக்குறவராக இருந்தால் என்ன மாதிரி எஃபெக்டிவாக ஒரு மீட்டிங் கொடுக்கலாம்னு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதையும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். என்னோட அப்கமிங்ஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஆல்சோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ வந்து யூஸாக இருக்குமென்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, see you in next video. Bye.